வணக்கம் நண்பர்களே. பொதுவா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை தூண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு மாறா இன்பாக்ஸ் திங்கிங் தான் நம்மளை கிரியேட்டிவா திங்க் பண்ண தூண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட கை காலை கட்டி ஒரு ரூம்ல போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, என்னை அப்படி கட்டி போட்டாங்களே, உதவிக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கத்துவோம். இல்லைனா ஆண்டவனை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என்னைய காப்பாத்து, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். மூணாவதா கத்தி கத்தி ஓஞ்சு போய் யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு பிறருடைய உதவிய எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்போம். இதற்கு மாறா நம்ம கிரியேட்டிவா இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இந்த பதட்டத்துல வராது. அதுக்கு உதாரணமா ஹாரி ஹவுடினி அப்படின்னு ஒருத்தர் சாகச நிகழ்ச்சி பண்றதுல ரொம்ப பெயர் பெற்றவர். அமெரிக்கால அவரை தெரியாத ஆட்களே ஒரு காலத்துல இல்ல அப்படின்னு சொல்லலாம். அவரு என்ன சாகசம் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு என்ன பண்ணுவாங்கன்னா, கை, காலெல்லாம் இரும்பு சங்கிலிய வச்சு நல்லா சுத்தி கட்டிருவாங்க. ஒரு பூட்டு இல்ல, பல பூட்டுகள போட்டு அத பூட்டிருவாங்க. ஒரு ரூம்லயும் அடைச்சு வச்சுருவாங்க. அதெல்லாம் அவரு சில மினிட்லயே அதிலிருந்து விடுபட்டு, யாருக்குமே தெரியாம வெளிய சாகசம் காட்டுவாராம். ஒரு ஸ்டேஜ்ல அடுத்த ஸ்டேஜ்க்கு போறாரு. ரூம்ல இந்த மாரி செயின கட்டி வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ட்ரம்ல தண்ணி நிரப்பி, அதுல இவர இரும்பு சங்கிலிலாம் போட்டு, பூட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சு, அந்த ட்ரம்ம மூடியும் வச்சுருவாங்களாம். அதுல இருந்து அவர் விடுபட்டு வருவாராம். இன்னும் உச்சகட்டமா என்ன பண்ணியிருக்காரு, தலைகீழா அவர ஒரு ட்ரம்மு தண்ணிக்குள்ள இறக்குறது. தலைகீழா தொங்கி அத அப்படியே இறக்கி, அதுல அவர கட்டி, இரும்பு சங்கிலி அத இணைச்சு, பூட்லாம் போட்டு, தண்ணிக்குள்ள முக்கி, அதுல இருந்தும் அவர் விடுபட்டு வருவாராம். அப்படி அவர் இத எப்படிதான் பண்ணாரு அப்படிங்கிற ரகசியம் யாருக்குமே இன்னைக்கு வரைக்குமே புதிரா தான் இருக்குது. ஆனா இவருடைய திறமையை வைத்து, இவருடைய உத்தியை வைத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்த பத்தி ஒருத்தர் புக் எழுதியிருக்கார். அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுடினி சொல்யூஷன். ஹவுடினி HOUDINI. ஹவுடினி அவர் பேரு. ஹவுடினி சொல்யூஷன். அவருடைய குயிக் கிரியேட்டிவ் ஐடியாக்கு காரணமே அவருக்கு இருந்த அந்த கட்டுப்பாடு தான் அப்படிங்கிறார் அந்த புத்தக ஆசிரியர். அப்ப இந்த புக் மாறுபட்டு நமக்கு சில கருத்துக்களை உணர்த்துது. அது என்னென்ன கருத்துக்களை உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம முழுமையா புக்க படிச்சா தெரியும். சார், இப்படி நம்ம கேள்விப்படுற புக்கெல்லாம் வாங்கி படிக்க முடியுமா? அதுக்கு நம்ம முதல்ல ஒரு முதலீடு பண்ணணும். அத தவிர பணம் மட்டுமல்ல. நான் சொல்ற முதலீடு என்பது பணம் மட்டுமல்ல. பணமும் முதலீடு பண்ணா தான் புக் வாங்க முடியும். நேரத்தையும் முதலீடு பண்ணணும். அடுத்து அந்த விஷயம் நமக்கு புரியணும். இவ்வளவு விஷயம் இருக்கு சார். இத எப்படி சார் பண்ண முடியும்? அப்படின்னா, இப்படி நாம் கேள்விப்படக்கூடிய பல நல்ல விஷயங்கள புத்தகங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த புத்தகம் நம்ம போய் வாங்கணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும் அவசியம் இல்லாம,
இன்றைய காலகட்டத்துல ஏஐ டூல்ஸ் வந்து நமக்கு அத ரொம்ப சுலபமாக்கி குடுத்திருக்கு. நான் இத கேள்விப்பட்டோனே, "ஹவுடி ஹவுடினி சொல்யூஷன் கிவ் மீ சம்மரி ஆஃப் திஸ் புக்" அப்படின்னு தான் ChatGPTல அடிச்சேன். அது நீட்டா, அழகா சம்மரிய குடுத்துருச்சு. அத ஒரு போஸ்டர் வடிவில கேட்டேன். போஸ்டர் வடிவிலயும் நமக்கு நீட்டா, அழகா அந்த புக்ல உள்ள முக்கியமான பாயிண்ட் எல்லாமே குடுத்துருச்சு. அத பார்த்தோனே நமக்கு அந்த புக் எதை பற்றியது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. வாங்க அந்த புக்கோட சம்மரியும் உங்களுக்கு காட்டுறேன். தி ஹவுடினி சொல்யூஷன்ஸ். கன்ஸ்ட்ரெயின் ஆர் தி கீ டூ கிரியேட்டிவிட்டி. தடைகள் தான் கிரியேட்டிவிட்டிக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஹவுடினி சீக்ரெட் ஒன்லி வித் செயின், பாக்ஸஸ் அண்ட் லாக் குட் எஸ்கேப் மேஜிக் ஹேப்பன். லைக்வைஸ் கன்ஸ்ட்ரைன் அன்லாக் கிரியேட்டிவிட்டி. எப்படி அவருக்கு அந்த செயினு, பெட்டி, பூட்டு அதெல்லாம் அவருடைய தப்பிப்பதற்கான மேஜிக்கை நடத்தி காட்ட அவருக்கு உந்துதலா இருந்ததோ, அதே போல நமக்கும் தடைகள் தான் கிரியேட்டிவிட்டிய அன்லாக் பண்ணும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆல்வேஸ் ரைட். லிமிட்லெஸ் பாசிபிலிட்டி கேன் பி கன்ஃப்யூசிங். கன்ஸ்ட்ரைன் லிமிட் கிவ்ஸ் ஃபோக்கஸ். அவுட் சைட் பாக்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதோடைய ஸ்கோப் வந்து நெறைய இருக்கும். பல்வேறு ஆப்ஷன்ஸ் நமக்கு அதுல இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். ஒரு விஷயத்துல நம்மனால் கவனம் செலுத்த முடியாது. மாறா இன்சைடு பாக்ஸ்ல நம்ம திங்க் பண்ண துவங்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தடைகளை பற்றி நாம் சிந்திக்க துவங்கணும் அப்படின்னா, நமக்கு அது அதிகமான கவனத்தை, ஃபோக்கஸ குடுக்கும். அடுத்து பவர் ஆஃப் டெட்லைன். லிமிட்டட் டைம் ஃபியூல்ஸ் இமேஜினேஷன். காலக்கெடு. காலக்கெடு தான் நம்மள இம்மீடியட்டா செயல்பட ஒரு உந்துதலா இருக்கும். எப்பனாலும் ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கும்போது, அதுல வந்து ஒரு ரிசல்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்காது. அவரு கை கால கட்டி வச்சு நீங்க எப்பனாலும் எப்படியோ வாங்கன்னு சொல்லிட்டு, வாரக்கணக்காலாம் டைம் குடுக்க மாட்டாங்க. சில மினிட்ஸ் தான், ஃபியூ மினிட்ஸ் தான். 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் அதுக்குள்ள அவர் அதெல்லாம் உடைச்சுட்டு வெளிய வரணும். அந்த பவர் ஆஃப் டெட்லைன் தான் நமக்கு இங்க வந்து நமக்கு ஒரு சக்தி, எரிபொருள். அடுத்து ஸ்கார்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸ்மால் பட்ஜெட் ரிசோர்ஸஸ் புரொடியூஸ் ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ். பெரிய விஷயத்த பண்றதுக்கு நமக்கு பல்வேறு விஷயங்கள் தேவையில்லை. நம்மட்ட இருக்கிற சின்ன விஷயத்த வைத்தே நாம் பெரிய அளவுல சாதிக்க முடியும் என்பத தான் ஹவுடினி வந்து நமக்கு உணர்த்துறார். நெறைய பேருக்கு இந்த ஒரு குணம் இருக்கு. சார், நான் மட்டும் ஒரு பணக்கார வீட்ல பொறந்திருந்தா, இல்ல நான் மட்டும் அந்த வீட்ல அந்த படிப்பு நான் மட்டும் படிச்சிருந்தா, என்ட்ட கார் இருந்தா, எனக்கு பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு இருந்தா, நான் என்னென்ன சாதனை பண்ணுவேன் சார்ன்னு நம்மட்ட இல்லாத விஷயத்தெல்லாம் பேசுவோம். நம்மட்ட என்ன இருக்கு? லிமிட்டட் ரிசோர்ஸா இருந்தா தான், அது நம்மளை உடனடியாக செயல்பட தூண்டும். அடுத்து ப்ராப்ளம் என்பது ஆப்பர்ச்சுனிட்டி. சேலஞ்சஸ் ஆர் நாட் அப்டக்கிள்ஸ். தே ஃபாஸ்டர் இன்னோவேஷன். ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. டாய் பாக்ஸ் திங்கிங். லேர்ன் டு யூஸ் லிமிட்டட் திங்கிங் இன் மல்டிபிள் வேஸ் லைக் எ சைல்டு வித் ஃபியூ டாய்ஸ். எப்படி குழந்தைங்க சில பொம்மை தான் அதுகிட்ட இருக்கும். ஆனா அந்த சில பொம்மைய வச்சே அது பல்வேறு விளையாட்ட விளையாடும் கற்பனையில. ஒரு பொம்மைய யானைங்கும், அதே பொம்மைய சிங்கம் வச்சு விளையாடும். இல்ல வெவ்வேறு மாரி பல விதமா அவங்க கற்பனை பண்ணி பல்வேறு விளையாட்ட விளையாடுவாங்க. அதே போல தான்
டாய் பாக்ஸ் திங்கிங்ல வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் கம்மியா இருந்தா கூட பல தரப்பட்ட யோசனைகள் நமக்கு வரும். கன்ஸ்ட்ரைன் அப்படிங்கிறது ஃப்ரீடம். லிமிட் ப்ரொவைட் ட்ரூ கிரியேட்டிவ் ஃப்ரீடம். கன்ஸ்ட்ரைன் தான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீடம். நமக்குள்ள கட்டுப்பாடு தான் நமக்குள்ள ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கிறாரு. என்ன பயிற்சினா, பயிற்சி 1 5 மினிட் ஐடியா. 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான யோசனை ஒண்ண வந்து நீங்க பண்ணுங்க. 2வது எக்சர்சைஸ் என்னன்னா, திங்க் இன் ஃபியூயர் வேர்ட்ஸ். சில வார்த்தைகள்ல அந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வை வந்து எழுதுங்க. கிரியேட்டிவ் வித் ஃபியூயர் டூல்ஸ். அதிகமா அதுக்கான ரிசோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. கொஞ்சம் டூல்ஸை வச்சே அதை வந்து நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. ஆர்ட், அட்வர்டைசிங், காமர்ஸ், தி கிரேட்டஸ்ட் கிரியேஷன் ஆர் ஆப்டன் ப்ரொடியூஸ்டு வித்தின் கன்ஸ்ட்ரைன். பாருங்க, சிறந்த படைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்ல தான் பல சாதனைகள் புரியக்கூடிய படம்லாம் வந்திருக்கும். பிரம்மாண்ட தயாரிப்பை விட பொருட்செலவே இல்லாத படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா, காக்கா முட்டை, ஃபேமிலி டூர், அந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய வசூல்ல வந்து சாதனை பண்ணியிருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ், பெரிய பெரிய படம்லாம் தோத்து போயிருக்கு. அப்ப ரிசோர்சஸ் வந்து நம்மகிட்ட குறைச்சலா இருப்பது என்பது நமக்கு பெரிய பிளஸ். இதுல உள்ள டேக் அவே, இந்த புக்கோட டேக் அவே என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆர் நாட் பேரியர். நமக்குள்ள தடைகள், கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து நமக்கு ஒரு தடை அல்ல. கட்டுப்பாடுகள், நமக்குள்ள கட்டுப்பாடுகள் நமக்கு தடை அல்ல. அப்ப நம்ம சில விஷயத்த புரிந்து கொண்டு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை எப்படி முழுமையா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இன்சைட் பாக்ஸ் திங்கிங்க இந்த ஹவுடினி சொல்யூஷன் அப்படிங்கிற புக்கு நமக்கு உணர்த்துது. இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 5 நிமிஷத்துல ஒரு ஐடியா வந்து நீங்க எழுதுங்க. எப்படி நம்மளோடது கான்செப்ட் ஆஃப் இன்சூரன்ஸை எந்த வகையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைய 5 நிமிஷத்துல எழுதுங்க. சில வரியில எழுதுங்க. திருக்குறள் பாருங்க, ரொம்ப எஸ்ஏ டைப்லாம் கிடையாது. 2 வரி தான், பல அர்த்தங்கள் அதுல. அந்த மாதிரி ஃபியூயர் வேர்ட்ஸ்ல எழுதுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறதை கொண்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டூலை வைத்து இந்த செயலை செய்யுங்க. கண்டிப்பா நம்மளும் சாதிக்கலாம் என்பதைத்தான் ஹவுடினி நமக்கு உணர்த்துகிறார். இந்த புக்கும் நமக்கு உணர்த்துது. அப்படி எந்த புக்கா இருந்தாலும் நீங்க அந்த தலைப்பை சாட் ஜிபிடியில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மரியை நமக்கு கொடுத்துருது என்கின்ற தகவலையும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். எவ்வளவு ஷார்ட்டா அந்த புக்கை நம்ம இப்ப படிச்சு முடிச்சாச்சு. அந்த புக்கு உணர்த்தும் கருத்துகளும் நமக்கு நீட்டா புரிஞ்சிருச்சு. இது போல பல்வேறு விஷயத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு எஸ்பிஏ, மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ. நன்றி நண்பர்களே. சந்திப்போம், சாதிப்போம்.